தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 5 ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாக்யராஜ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பாக்யராஜ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று 5வது நாளாக தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் என 5 நபர்கள் ஆஜராகியுள்ளனர். இவர்களுடன் இந்தியாவின் மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து 2 அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையும் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அனைவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்கள் மீட்கும் பணியில் அங்கு வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என தொடர்ந்து இன்று வரை 5வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். இன்று 5வது நாளாக 5 நபர்கள் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் என இன்று ஆஜராகியுள்ளனர். மேலும் இன்று பவர் கிராட் இந்தியாவின் மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய பொதுப்பணித்துறை நிறுவனத்திலிருந்து 2 அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.